இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கும் ஒரு அசத்தலான புதிய வங்கித்துறை வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், ஏதாச்சும் ஒரு டிகிரி அப்புறம் பிஇ படிச்சு தான் ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். சேலரிய பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்லேயே 50,000 ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸஸ் உண்டு. இந்த ஜாப்க்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஜாப்க்கு வந்து ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்குள்ள ஜாப்க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுக்கு ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க? அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா, டிஎம்பி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல இருந்து தான் வந்திருக்குது. அதுவும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீசர் அப்படிங்கிற கிரேடுக்கு வந்து வந்திருக்குது. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும், இந்த ஜாப்க்கு ஜனவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் இந்த ஜாப்க்கு வந்து இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஜாப்க்கு வந்து ஆட்கள் ரெக்ரூட் பண்றாங்க. அந்த இன்டர்வியூமே எய்தர் டைரக்ட்டா இருக்கலாம். இல்லன்னா வீடியோ கான்ஃபரன்சிங்கா குடுக்கலாம். 2த்துல எதுனாலும் இருக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும், எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சென்னையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ற மாரி இருக்கும். அப்படி கீழ பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இதுல வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மென்ட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து நீங்க யுஜி இல்லன்னா பிஜில வந்து ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கவுண்டிங் ஆர் கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சிருந்தா எலிஜிபிள். இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேங்கிங் செக்டார்ல. அதுக்கப்புறம் டேட்டா அனலிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சுக்கணும். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த ரிலேட்டட் ஏதாச்சும் முடிச்சுக்கணும். இதுக்கும் 3 வருஷம் வந்து இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் 21லேருந்து 35 வயசு இருக்கவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து சிபிஎஸ் சப்போர்ட் என்ஜினியர். இதுக்கு வந்து பிஇ இல்லன்னா பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். இதுக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் 30 வயசுக்கு உள்ள இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் ஆர் சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதுக்கு வந்து பிஇ இல்ல பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ படிச்சவங்க எலிஜிபிள். இதுக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட்டும் 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பிஇ இல்ல பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ முடிச்சவங்க எலிஜிபிள். இதுக்கும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 30 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டியன். இதுல வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் அப்படி இல்லன்னா பிஹெச்டி வந்து நீங்க முடிச்சுக்கணும். அதுவும் எதுலன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இல்லன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல இல்ல இது ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு ஃபீல்ட்ல வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்காங்க. 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட். இதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படி இல்லன்னா பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயன்ஸ் அப்படி இல்லன்னா இது ரிலேட்டடா ஏதாச்சும் டிகிரி முடிச்சுக்கணும். இதுக்கும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்டரி வச்சிருக்காங்க. அது போக இதுக்கான ஏஜ் லிமிட் 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் திரும்ப கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பிஇ இல்ல பிடெக் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. இதுக்கு வந்து 35 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். இதுக்கும் பிஇ இல்ல பிடெக் முடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. இதுக்கு வந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. இதுக்கும் இல்ல பிஇ இல்ல பிடெக் முடிச்சுக்கணும். இதுக்கு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 40 வயசுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அப்ளை லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.